ஏழாம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அலகு 2 அளவைகள் பருவம் 1ல பயிற்சி 2.3 பார்க்க போறோம். பயிற்சி 2.2ல சாய் சதுரம் பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ இந்த பயிற்சி 2.3ல என்ன உருவம் பார்க்க போறோம்னா சரிவகம். சரிங்களா? சரிவகத்தோட பரப்புக்கு என்ன ஃபார்முலானா உயரம் இருக்கும், 2 இணைப்பக்கங்கள் இருக்கும். சரிங்களா? அப்போ உயரத்துக்கு வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும், ஹச்ன்னு எடுத்துக்கணும். இணைப்பக்கத்துக்கு a + bங்கிற அளவுகள் எடுத்துக்கணும். ஓகே, முதல் ரோமன் பார்க்கலாம் வாங்க. அது நமக்கு ஒரு அட்டவணையில் கொடுத்துருக்கனால நான் அப்படியே எழுதியிருக்கேன் பாருங்கள். உயரம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 மீட்டர். சரிங்களா? அதாவது இணைப்பக்கங்கள் முதல் இணைப்பக்கத்தை ஏன்னு எடுத்துக்கிறோம், ரெண்டாவது இணைப்பக்கத்தை பின்னு எடுத்துக்கிறோம். a = 12 மீட்டர். சரிங்களா? b = 20 மீட்டர். சரிவகத்தின் பரப்பளவு சமம் 1/2 பெருக்கல் h × a + b சதுர அலகுகள். பிரதியிடலாம் வாங்க. 1/2 பெருக்கல் ஹச்சுக்கு பதிலாக 10ன்னு பிரதியிடம், ஏக்கு பதிலாக 12 + பிக்கு பதிலாக 20. இது ரெண்டையும் கூட்டணும். ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும், கூட்டிக்கணும். 1/2 பெருக்கல் 10 × 12யும் 20யும் கூட்டினீங்கன்னா 32. இப்போ நீ எந்த நம்பர், 2 நம்பருமே 2வது பாட்டில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த நம்பரை வேணாலும் அடிச்சுக்கலாம். நான் வந்து சின்ன நம்பரை உனக்கு அடிச்சு காமிக்கிறேன். O2 I2 10. சரிங்களா? மீதி இருக்கக்கூடிய நம்பரை பெருக்கிக்கணும். 5 பெருக்கல் 32 பெருக்கலாம். 2 5 10க்கு 0 போட்டுக்கலாம். அடுத்தது மீதி நமக்கு என்ன இருக்கும், 1. 3 5 15 1 16. பரப்பளவுன்னு வந்துடவே நம்ம என்ன பண்ணும், சதுர. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, மீட்டர். ஸோ அதனால் சதுர மீட்டர். 160 சதுர மீட்டர். அதுலேயே ரெண்டாவது கணக்கு பாருங்கள். ஏபி கொடுத்துருக்காங்க, பரப்பளவு கொடுத்துட்டாங்க, நமக்கு உயரத்தை கேட்குறாங்க. சரிங்களா? ரெண்டாவது அதே கொஷினில் ரெண்டாவது கட்டின அட்டவணை பாருங்கள். ஓகே, இடைப்பக்கங்களில் a = 13 சென்டிமீட்டர், b = 28 சென்டிமீட்டர், பரப்பளவு = 492 சதுர சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சரிவகத்தின் பரப்பளவுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா, 1/2 பெருக்கல் h × a + b சதுர அலகு. சரிங்களா? அப்போது ஒரு பரப்பளவு கொடுத்துருவாங்க, நம்ம வலது பக்கத்தில் அந்த பரப்பளவோட மதிப்பை வச்சுக்கணும். சரிங்களா? 1/2 பெருக்கல் h × h தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏவோட மதிப்பு 13 + 28 = 492. அப்போது 1/2 பெருக்கல் h × 13யும் 28யும் கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும், 8 3 11க்கு 1, மீதி 1 41ன்னு கிடைச்சிரும். = 492. இப்போ உன்னால் அடிச்சின்னா சிரமமாக இருக்கும். வகுத்தில் இருக்க 1/2ன்னு தானே இருக்கு. அப்போது வகுத்தில் இருக்கிறதா அர்த்தம். 1/2 அந்த சைடு போச்சுன்னா பெருக்கல் ஆகிடும். அப்போது h பெருக்கல் 41 = 492 பெருக்கல் 2. அப்போ h பெருக்கல் 441 இதை வந்து 2ஆல் பெருக்கலாம் வாங்க. 2 2 4, 9 2 18க்கு 8, மீதி 1, 4 2 8 1 9. அப்போ நமக்கு என்னென்னு கிடைக்கும், 984. h பெருக்கல் 41 என்ன கிடச்சிருக்கு, 984ன்னு கிடச்சிருக்கு. அப்போது h பெருக்கல் 41 இருக்கனால நமக்கு என்ன ஆயிடும், வகுத்தல் ஆகிடும். 984 / 41. 41 வந்து நம்ம எந்த வாய்ப்பாட்டிலையுமே வராது, அது ஒரு பகா எண். ஸோ அதனால் நாமளே தான் வகுக்கணும். வகுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 98, 9 வந்து 41வது வாய்ப்பாட்டில் வராது. 98 எடுத்துக்கலாம். 1 41 41, 2 41 82. ஸோ அதனால் 2 முறைகள் வரும். மீதி 98ல் 82 போயிடுச்சுன்னா 16. 16 அடுத்த ஸ்தானம் நம்ம என்ன இறக்கிக்கிறோம், 4ன்னு இறக்கிக்கிறோம். 41 பெருக்கல் 4ன்னு போட்டிங்கன்னா 164 கிடைக்கும். அப்போ எத்தனை முறைகள் வந்திருக்கு, 24 முறைகள் வந்திருக்கு. h நமக்கு என்னென்னு கிடைச்சிருது, 24 சென்டிமீட்டர். ஹச்சுங்கிறது நமக்கு என்னது, உயரம். உயரம் = 24 சென்டிமீட்டர். புரிஞ்சிச்சுங்களா? அடுத்த கணக்கு போகலாமாங்க. அடுத்த கணக்குனா அதே முதல் கணக்குலேயே மூன்றாவது கணக்கு. மூன்றாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். உயரம் சமம் 19 மீட்டர். அடுத்தது இணைப்பக்கம், முதல் இணைப்பக்கம் கொடுக்கல, ரெண்டாவது இணைப்பக்கம் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இணைப்பக்கத்துக்கு வந்து என்ன, பின்னு எடுத்துருக்கோம் இல்லைங்களா?
பி ஈக்குவல் டு 16 மீட்டர். பரப்பளவு ஈக்குவல் டு 323 சதுர மீட்டர். சரிங்களா? பரப்பளவு வந்துச்சுனாவே நம்ம என்ன பண்ணணும்? சதுர மீட்டர்னு போடணும். சரிவகத்தின் பரப்பளவு சமம் 1/2 பெருக்கல் h பெருக்கல் a + b சதுர அலகு. சரிங்களா? பரப்பளவோட மதிப்பை நம்ம என்ன பண்ணணும்? வலது பக்கத்தில் வச்சுக்கணும். அப்போ 1/2 பெருக்கல் உயரத்துக்கு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? 19 இன்ட்டு இது வந்து ப்ராக்கெட்டில் இருந்தால் பெருக்கல் தான் இருக்கும். ஏ வந்து நமக்கு தெரியாது. பியோட மதிப்பு 16 சமம் 323. அப்போ நம்மளால் 19 வந்து கச்சை மட்டும்தான் பெருக்கல்ல இருக்கும்போது தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். ஸோ அதனால் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம்? வகுத்தில் இருக்கக்கூடிய 2 அந்த சைடு போச்சுன்னா நமக்கு பெருக்கல் ஆகிடும். 19 இன்ட்டு a + 16 ஈக்குவல் டு 323 பெருக்கல் 2. இடது பக்கத்தில் இருக்கிறது அப்படியே வச்சுக்கோங்க. வலது பக்கம் இருக்கிறது மட்டும் 2ஆல் பெருக்குங்க. சரியா? 2ஆல் பெருக்குனீங்கன்னா 3 2 6 2 2 4 3 2 6. சரிங்களா? அப்போது அடுத்த ஸ்தானத்தில் பெருக்கல்ல இருக்கக்கூடியது வந்து அந்த சைடு போச்சுன்னா வகுத்தல் ஆகும். அப்போ a + 16 ஈக்குவல் டு 646/19. 646/19. இதுவும் நமக்கு எது இருக்குது? பகா எண்ணாக தான் இருக்குது. அடிக்க முடியாது. ஸோ அதனால் 19ஆல் அப்படியே தான் வகுக்கணும். 19ஆல் வகுக்கலாம் 64. 3 19 57. சரிங்களா? அப்போ 3 முறை வந்துடும். 64ல் 57 போயிடுச்சு அப்படின்னா 7. அடுத்தது 6. 4 19 76. ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைச்சது? மீதி 0ன்னு கிடைச்சது. a + 16 ஈக்குவல் டு 34ன்னு கிடைச்சது. a ஈக்குவல் டு +16 அந்த சைடு போச்சுன்னா -16 ஆகும். 34 - 16. therefore a ஈக்குவல் டு 34ல் 16 போச்சுன்னா நமக்கு என்னது? 18 மீட்டர். எது கண்டுபிடிச்சிருக்கோம்? ஒரு இணைப்பக்கத்தோட அளவை கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? அதுலேயே 4வது கணக்கு பாருங்க. உயரம் சமம் 16 சென்டிமீட்டர். a ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர். சரிங்களா? அப்போ பரப்பளவு சமம் 360 சென்டிமீட்டர். எது கண்டுபிடிக்கணும்? 2வது இணைப்பக்கத்தை கண்டுபிடிக்கணும். முதல்ல போட்ட கணக்கு மாதிரியே தான். சரிவகத்தின் பரப்பளவு சமம் 1/2 பெருக்கல் h × a + b சதுர அலகு. சரிங்களா? அப்போ சதுர அந்த பரப்பளவோட மதிப்பு கொடுத்துட்டாவே நம்ம என்ன பண்ணணும்? வலது பக்கத்தில் வச்சுக்கணும். 1/2 பெருக்கல் ஹச்சுக்கு பதிலாக 16 பெருக்கல் இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு ஏக்கு பதிலாக 15 + b ஈக்குவல் டு 360. 16 வந்து நமக்கு 2வது பட்டில் அடிக்க முடியும் அப்படின்றனால உனக்கு இப்படி அடித்து போட்டிருக்கேன். சரி, இப்படியும் போடலாம். கணக்கு ரைட்டு தான். 2 2 8 2 16. அப்போ 8 இன்ட்டு ஏவுக்கு பதிலாக 15 + b ஈக்குவல் டு 360. ஃபஸ்ட்டு பெருக்கலை தான் அந்த சைடு கொண்டு போகணும். வகுத்தல் ஆயிரும். அப்போ 15 + b ஈக்குவல் டு 360/8. ஓகே, இப்போ 8ஆல் வகுக்கலாம். 4 8 32. பேலன்ஸ் மீதி என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். அடுத்து 0 வச்சுக்கலாம். 8 40. சரிங்களா? அப்போ 15 + b ஈக்குவல் டு 45ன்னு கிடைச்சிரும். 15 அந்த சைடு போச்சுன்னா நமக்கு என்ன ஆயிரும்? -15ன்னு ஆயிரும். 45 - 15. therefore b ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர். சரிங்களா? ஓகே, அடுத்தது 2வது கணக்கு பாருங்க. இணைப்பக்கங்களின் அளவுகள் முறையே 24 சென்டிமீட்டரும் 20 சென்டிமீட்டரும் மற்றும் உயரம் ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர் எனில் கொண்ட சரிவகத்தின் பரப்பளவை காண்க. 2 இணைப்பக்கங்களும் கொடுத்துட்டாங்க, உயரமும் கொடுத்துட்டாங்க. கேள்வியை படிக்க நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. a ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 24 சென்டிமீட்டர். b ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20 சென்டிமீட்டர். உயரம் h ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? உயரம் 15 சென்டிமீட்டர். சரிவகத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? 1/2 இன்ட்டு h இன்ட்டு a + b சதுர அலகு. அப்போ 1/2 இன்ட்டு ஹச்சுக்கு பதிலாக 15 போடுறோம். ஏக்கு பதிலாக 24 + 20. சரிங்களா? அப்போ 1/2 இன்ட்டு 15 24 20 கூட்டினீங்கன்னா 44. இப்போ 15 வந்து நமக்கு 2வது பட்டில் வராது. ஸோ அதனால் 24ல் தான் அடிக்கணும். 2 2 2 2 4 2 2 4. அப்போ நமக்கு என்ன ஆயிரும்? 15 பெருக்கல் 22ன்னு ஆயிரும். 15 பெருக்கல் 22 பெருக்கலாம் வாங்க. 2 10 மீதி 1 2 2 2 1 3. மறுபடியும் 2 10 10க்கு 0 மீதி 1 2 2 2 1 3.
அப்போ கூட்டுங்க 3 0 3 3 330 சதுர சென்டிமீட்டர்னு வந்துடும். சரிங்களா? அடுத்தது 4வது கணக்கு பாருங்க. 2வது கணக்கு எடுத்து 4வது கணக்கு பாருங்க. பரப்பளவு 1080 சதுர சென்டிமீட்டரும் இணைப்பக்கங்களின் அளவுகள் முறையே 55.6 சென்டிமீட்டர் மற்றும் 34.4 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் உயரத்தை காண்க. பரப்பளவு கொடுத்துட்டாங்க, இணைப்பக்கங்கள் கொடுத்துட்டாங்க. இணைப்பக்கங்கள் முதல் இணைப்பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க? 55.6 சென்டிமீட்டர். இன்னொரு இணைப்பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க? 34.4 சென்டிமீட்டர். பரப்பளவு என்ன கொடுத்துருக்காங்க? 1080 சதுர சென்டிமீட்டர். ஓகே, பரப்பளவுக்கு உனக்கு என்ன ஃபார்முலா? 1/2 இன்ட்டு h இன்ட்டு a + b = என்ன எழுதிக்கணும்? 1080ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? திரும்ப ஃபார்முலா அதேனால நான் திரும்ப எழுதலை, நீங்கள் எழுதி போடுங்க. சரிங்களா? ஓகே, 1/2 இன்ட்டு ஹச்சுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா உயரத்தை காண்க என்ன கொடுத்துருக்காங்க இல்லையா? ஏவோட மதிப்பு 55.6 ப்ளஸ் பியோட மதிப்பு நமக்கு என்னது? 34.4. இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 1080. சரிங்களா? அப்போது 1/2 இன்ட்டு ஹச் இன்ட்டு என்ன வரும்? 55.6ஐயும் 34.4ஐயும் கூட்டினீங்கன்னா 90 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் நமக்கு? 1080. சரிங்களா? இப்போ அதை கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா 2 45 2 கிடைக்கும். இப்போ நமக்கு மீதி மட்டும் என்ன கிடைக்கும்? h × 45 ஈக்குவல் டு 1080. h ஈக்குவல் டு 1080/45. இதுவும் நமக்கு இப்படியே வகுத்துக்கலாம். 108ல் எத்தனை முறைகள் இருக்கும்? 2 45 90. மீதி 18 0 வந்துடும். 4 45 180. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிரும்? h ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர். ஹச்சுங்கிறது நமக்கு என்னது? உயரம். சரிங்களா? ஹச்சுங்கிறது நமக்கு என்னது? உயரம். 24 சென்டிமீட்டர். சரிங்களா? புரிஞ்சிச்சா? ஓகே, கடைசி கணக்கு 6வது கணக்கு பாருங்க. ஒரு கதிரொளி மறைப்பான் இரு சமபக்க சரிவக வடிவில் உள்ளது. அதன் இணைப்பக்க அளவுகள் முறையே, அப்போ இணைப்பக்கங்கள்ல எதை எடுத்துக்கணும்? a = 81 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும், b = 64 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க. அதன் உயரம் நம்ம என்ன எடுத்துக்கணும்? 6 சென்டிமீட்டர் எனில் அவற்றை வண்ணமிட ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு ரூ. 2 வீதம் ஆகும் செலவை காண்க. அப்போ பரப்பளவு இந்த மாதிரி ஆகும் செலவுன்னு கொடுத்துட்டாங்கனாவே நீ கண்ணை மூடிட்டு என்ன கண்டுபிடிச்சணும்? பரப்பளவு கண்டுபிடிச்சணும். சரிவகத்தோட பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? 1/2 பெருக்கல் h இன்ட்டு a + b சதுர அலகு. 1/2 இன்ட்டு ஹச்சுக்கு பதிலாக 6ன்னு போடுறோம், ஏக்கு பதிலாக 81ன்னு போடுறோம், பிக்கு பதிலாக 64ன்னு போடுற. 1/2 பெருக்கல் 6 பெருக்கல் 81 64 கூட்டிங்கன்னா 145. 2 3 6. அப்போ 3 பெருக்கல் 145. 5 5 மீதி 1 4 12 12 1 13க்கு 3 மீதி 1 1 3 3 1 4. அப்போ 3 பெருக்கல் 155 145 பெருக்கணும்னா 435 சதுர சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சோமா? இப்போ ஒரு சதுர மீட்டருக்கு வண்ணம் பூச வண்ணமிட ஆகும் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? இப்போ ரூ. 2. அப்போ therefore 435 சதுர சென்டிமீட்டருக்கு வண்ணமிட. அப்போ 435 பெருக்கல் 2 பெருக்கலாமா? I2 10க்கு 0 மீதி I2 10க்கு 0 மீதி 1 3 6 6 1 7 4 2 8. இங்கே சென்டிமீட்டரோ சதுர சென்டிமீட்டரோ போடக்கூடாது, ஏன்னா செலவுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ருபீஸ் சிம்பிள் தான் போடணும், இல்லைன்னா ரூன்னு போட்டுக்கோ. 480 ரூபா செலவாகும். சரிங்களா? புரிஞ்சிச்சா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். கால் பண்ணிட்டு